வணக்கம் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். இளைஞர்கள் மத்தியில் தமிழ் ஆர்வத்தை வளர்க்க முடியும். தமிழ் விருது விழாவில் முதல்வர் பன்னீர்செல்வம் பேச்சு. தடையை மீறி நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு, களை இழந்தது மாட்டுப் பொங்கல் விழா. காங்கிரஸில் இணைந்தார் கிரிக்கெட் வீரர் சித்து. அமிர்தசரஸ் தொகுதியில் போட்டியிடுகிறார். சமூக வலைதளங்கள் மூலம் புகார் தெரிவிப்பவர்கள் மீது நடவடிக்கை. ராணுவ தளபதி பிபின் ராவத் எச்சரிக்கை. தமிழ் விருதுகள் வழங்குவதன் மூலம் இளைஞர்கள் மத்தியில் தமிழ் ஆர்வத்தை வளர்க்க முடியும் என முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். திருவள்ளுவர் நாளையொட்டி தமிழ்நாடு அரசின் விருது வழங்கும் விழா சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இதில் பல்வேறு அறிஞர்களுக்கு முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் விருதுகள் வழங்கி கௌரவித்தார். திருவள்ளுவர் விருது புலவர் ப வீரமணிக்கும், தந்தை பெரியார் விருது பன்ருட்டி ராமச்சந்திரனுக்கும் வழங்கப்பட்டது. அண்ணல் அம்பேத்கர் விருதை மருத்துவர் ரா துரைசாமியும், பேரறிஞர் அண்ணா விருதை கவிஞர் கூரம் மு துரையும் பெற்றனர். பெருந்தலைவர் காமராசர் விருது நீலகண்டனுக்கும், மகாகவி பாரதியார் விருது பேராசிரியர் முனைவர் ச கணபதி ராமனுக்கும் வழங்கப்பட்டது. பாவேந்தர் பாரதிதாசன் விருதை கவிஞர் கோ பாரதியும், தமிழ் தென்றல் திருவிக்கா விருதை பேராசிரியர் மறைமலை இலக்குவனாரும், முத்தமிழ் காவலர் கி ஆ பே விஸ்வநாதம் விருதை மீனாட்சி முருகரத்தினமும் பெற்றனர். பின்னர் பேசிய முதல்வர் பன்னீர்செல்வம், தமிழ் அறிஞர்களை, இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக தமிழக அரசு சார்பில் ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதுபோன்ற விழாக்கள் மக்களிடையே, குறிப்பாக இளைய சமுதாயத்தினரிடையே தமிழ் மொழியை ஆழ்ந்து கற்க வேண்டும் என்ற ஒரு அவாவினை ஏற்படுத்துவதோடு நாமும் தமிழ் அறிஞராக ஆக வேண்டும் என்ற லட்சியத்தையும் அவர்களின் மனங்களில் நிச்சயம் ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் எல்லோரும் ஒரு நிலை என்ற எண்ணத்தையும் ஏற்படுத்தும். விருது பெற்றவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலியுடன் 1 சவரன் தங்கப்பதக்கம் மற்றும் விருதுக்கான தகுதி சான்றிதழும் வழங்கப்பட்டது. நலிவடைந்த 50 தமிழ் அறிஞர்களுக்கு உதவித்தொகையையும் முதல்வர் பன்னீர்செல்வம் வழங்கினார். பொங்கல் திருநாளின் 2ஆம் நாளான இன்று தமிழகம் முழுவதும் மாட்டுப்பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. ஜல்லிக்கட்டு தடை காரணமாக பல்வேறு பகுதிகளில் பொங்கல் விழா களை இழந்தது. உயிர்கள் வாழவும் பயிர்கள் செழிக்கவும் உதவும் சூரியனுக்கும் இயற்கைக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் திருநாள் நேற்று உழவர் திருநாளாக தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. தை திருநாளின் 2ஆம் நாளான இன்று மாட்டுப்பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. உழவிற்கு உயிரூட்டும் விதமாகவும் விவசாயத்திற்கு பயன்படும் கால்நடைகளுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இந்த திருநாள் கொண்டாடப்பட்டது. முக்கியமாக மாட்டுத் தொழுவத்திலேயே பொங்கல் வைத்து கால்நடைகளுக்கு பொங்கல் பழம் கொடுத்து மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்பட்டது. மாடுகளுக்கு புதிய கயிறு மாற்றி கொம்புகளில் சலங்கை அணிவித்து கோவில்களுக்கு அழைத்துச் சென்றும் வழிபட்டனர். மாடுகளை அலங்கரித்து ஊர்வலமாக அழைத்துச் செல்வதும் தமிழர்களின் தனிச்சிறப்பு வாய்ந்த வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடத்துவதும் இன்றைய நாள் திருவிழாவின் சிறப்பு வாய்ந்ததாகும். எனினும் ஜல்லிக்கட்டு தடை காரணமாக பல்வேறு பகுதிகளில் பொங்கல் விழா களையிழந்து காணப்பட்டது. ஜல்லிக்கட்டிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையிலும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த வேண்டும் என அனைத்து தரப்பினரும் மத்திய அரசை வலியுறுத்தி வருகின்றனர். எனினும் ஜல்லிக்கட்டு நடத்த உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதனிடையே தடை உத்தரவை மீறி மதுரை, திருச்சி, திண்டுக்கல் உள்பட பல மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதனால் அந்தந்த பகுதிகளில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. மாட்டுப்பொங்கல் திருநாளான இன்று மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அரசு பள்ளிக்கு பின்புறம் தற்காலிக வாடிவாசல் அமைத்து ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. கொங்குநாடு இளைஞர் பேரவை சார்பில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் 10க்கும் அதிகமான காளைகள் பங்கேற்றன. 50க்கும் அதிகமான இளைஞர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஜல்லிக்கட்டு நடத்தியது தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோன்று மதுரை முடக்கத்தான் பகுதியில் நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டிகளில் திரளான காளைகளோடு மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். ஜல்லிக்கட்டிற்காக தற்காலிக வாடிவாசல் அமைக்கப்பட்டு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்ட பின்னர் முதலில் கிராம கோவில் மாடு அவிழ்த்து விடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாடாக அவிழ்த்து விடப்பட்டு ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டதை அடுத்து போட்டி அமைப்பாளர்கள், மாடுபிடி வீரர்கள் உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர்.
பாலமேடு பகுதியில் காவல்துறையினரின் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிக்காக காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. பாலமேடு பகுதியில் காளைகளை அவிழ்த்துவிடக்கூடாது என்று தெரிவித்து காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். எனினும் ஜல்லிக்கட்டு அமைப்பாளர்கள் காளைகளை அவிழ்த்துவிட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தினர். இதனையடுத்து அவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்தனர். இதனிடையே ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடைக்கு கண்டனம் தெரிவித்து பாலமேடு பகுதியில் கடைகளை அடைத்தும் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு உச்சநீதிமன்றம் விதித்த தடை விலக்கிக் கொள்ளப்படாததால் வழக்கம் போல ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த முடியவில்லை. பல பகுதிகளிலும் தடையை மீறி போட்டிகளை நடத்துவதும் போட்டி நடத்தியவர்களை காவல்துறையினர் கைது செய்வதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்து பாலமேடு பகுதியில் கடைகளை அடைத்தும் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி வைத்தும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. பாலமேடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சார் ஒரு துக்க தினம் மாதிரி தான் சார் நடந்துகிட்டு இருக்கு. கம்ப்ளீட்டா ஒரு பண்டிகைனா என்ன நடக்கணுமோ இன்னைக்கு எல்லா கடையும் அடப்பு. டீ கடையில இருந்து எல்லா கடையுமே அடப்பு. மக்கள் எந்த இயல்பு வாழ்க்கையில இல்ல சார். எல்லாம் கருப்பு துணியை கட்டி ஊரங்க கருப்பு கொடி கட்டி வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பீட்டா அமைப்புக்கு எங்களுடைய இளைஞர்களுடைய இது என்ன தெரியும், எங்களுடைய தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் என்ன தெரியும் கேட்குறேன். 22 பேர் கொண்ட குழுதான், அவங்களுக்கு இது என்னன்னே தெரியாது. வடநாட்டுக்காரர்களுக்கு என்ன தெரியும்? தமிழர் உணர்வை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு மத்திய அரசு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். புதுக்கோட்டையில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் தடியடி நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழையூர், பொன்னன் விடுதி உள்ளிட்ட பகுதிகளில் போட்டிகளை நடத்த திரளானோர் குவிந்தனர். இதனையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் திடீரென தடியடி நடத்தியதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. திண்டுக்கல் அருகே உச்சநீதிமன்ற தடையை மீறி நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டிகளில் 30க்கும் அதிகமான காளைகளும் மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். திண்டுக்கல்லை அடுத்த நல்லாம்பட்டி கிராமத்தில் ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்த நிலையில் இந்த ஆண்டு போட்டிகள் நடக்குமா என்ற எதிர்பார்ப்புடன் மக்கள் காத்திருந்தனர். எனினும் தடையை மீறி நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டியில் 30க்கும் அதிகமான காளைகளும் மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். மாடுகளை அடக்கிய வீரர்களுக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் பொட்டுவாச்சாவடி ஊர் மக்கள் சார்பாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றன. தற்காலிகமாக அமைக்கப்பட்ட வாடிவாசலில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. ஒன்றன் பின் ஒன்றாக சீறிப்பாய்ந்த காளைகளை வீரர்கள் விரட்டிச் சென்று மடக்கினர். அங்கு காவல்துறையினர் வருவதற்குள் போட்டிகள் நடத்தி முடிக்கப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள கூமாப்பட்டி கிராம மக்கள் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தியதை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பதற்றம் ஏற்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள கூமாப்பட்டி நெடுங்குளம் பகுதியில் ஐயனார் கோவில் முன்பு 10க்கும் அதிகமான காளைகளை அலங்கரித்து பூஜை செய்தனர். பின்னர் காளைகளை அவிழ்த்துவிட்டு கிராம மக்களும் இளைஞர்களும் உற்சாகமாக மஞ்சு விரட்டில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் தடையை மீறி நடத்தப்பட்ட இந்த போட்டியை தடுத்து நிறுத்தினர். பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகிய கிரிக்கெட் வீரர் சித்து காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி முன்னிலையில் காங்கிரஸில் இணைந்தார். பிரபல கிரிக்கெட் வீரர் சித்து 3 முறை அமிர்தசரஸ் தொகுதி எம்பியாக பதவி வகித்தவர். பாரதிய ஜனதா கட்சி மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த சித்து கட்சியில் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து காங்கிரஸ் அல்லது ஆம் ஆத்மி கட்சியில் அவர் இணைவார் என்று தகவல் வெளியானது. இதனிடையே காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியை இன்று சித்து சந்தித்தார். அப்போது ராகுல் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார். இதனையடுத்து பஞ்சாப் பேரவைத் தேர்தலில் அமிர்தசரஸ் கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து ஏற்கனவே விலகிய சித்துவின் மனைவி கவுர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்ததும் நினைவு கூறத்தக்கது. ராணுவ வீரர்கள் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள குறைகளை முறையாக தெரிவிக்கலாம் என்றும் சமூக வலைதளங்கள் மூலம் தெரிவிப்போர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ராணுவ தளபதி பிபின் ராவத் தெரிவித்துள்ளார். ராணுவ நாளை ஒட்டி ராணுவ வீரர்களிடையே உரையாற்றிய ராணுவ தளபதி பிபின் ராவத் ராணுவ வீரர்களுக்கு ஏற்படும் குறைகளை முறைப்படி தெரிவிக்க வேண்டும் என்று கூறினார். சில வீரர்கள் தங்களது குறைகளை தெரிவிக்க சமூக வலைதளங்களை பயன்படுத்தி வருவதாகவும் இதனால் ராணுவத்தின் பெருமைக்கும் களங்கம் ஏற்படுவதாகவும் தளபதி பிபின் ராவத் கூறினார். இதுபோன்ற சமூக வலைதளங்களை எதிரிகள் தவறாக பயன்படுத்த வாய்ப்புள்ளதாக அவர் எச்சரித்தார். பிரச்சனை உள்ள வீரர்கள் தேவைப்பட்டால் தம்மை சந்தித்து புகார் கூறலாம் என்றும் ராணுவ தளபதி பிபின் ராவத் தெரிவித்தார்.
கேரளத்தில் கணக்கில் வராத 50 லட்சம் ரூபாய் அளவிற்கு புதிய 2000 ரூபாய் பணத்தாள்களை வைத்திருந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மும்பையில் இருந்து 3 பேர் மலப்புரத்திற்கு வந்தனர். அவர்கள் மும்பையைச் சேர்ந்த ஹவாலா பண பரிவர்த்தனை கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்று காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இவர்களிடம் நடத்திய விசாரணையின் போது கணக்கில் காட்டப்படாத 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பணத்தாள்கள் இருந்தது தெரியவந்தது. இவை அனைத்தும் புதிய 2000 ரூபாய் பணத்தாள்களாகும். இது தொடர்பாக முகமது ஜஸ்மீர், பாசல் ரஹ்மான், உன்னிமொய்தீன் ஆகிய 3 பேரை கேரள காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். திருவள்ளுவர் திருநாள் விழா, முதல்வர் அமைச்சர்கள் மரியாதை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திருவள்ளுவர் திருநாளை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அவருடைய சிலைக்கு முதல்வர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முதல்வர் பன்னீர்செல்வம், தமிழக அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இவர்களைத் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்தினர். திருவள்ளுவர் நாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முதல்வர் நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழகத்தில் திருவள்ளுவர் தினமான இன்று பல்வேறு இடங்களில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அரசு சார்பில் முதல்வர் நாராயணசாமி, பேரவை துணைத் தலைவர் சிவக்கொழுந்து, அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கன்னியாகுமரியில் அமைந்துள்ள திருவள்ளுவரின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியில் தமிழ் ஆர்வலர்கள் திரளானோர் பங்கேற்றனர். உலக பொதுமறையான திருக்குறளை உலகிற்கு தந்த திருவள்ளுவரின் 133 அடி உயர சிலை முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் கடலின் நடுவே அமைக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் நாளான இன்று தமிழ் ஆர்வலர்கள் திருவள்ளுவர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திருவள்ளுவர் சிலையை கண்டுகளிக்கும் விதமாக இலவச படகு சேவை தொடங்க வேண்டும் என்று தமிழறிஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பீட்டா அமைப்பிற்கு ஆதரவாக செயல்படும் நடிகை த்ரிஷாவின் படப்பிடிப்புகளை நடத்தவிட மாட்டோம் என முக்குளத்தோர் புலிப்படை தலைவர் கருணாஸ் தெரிவித்துள்ளார். சிவகங்கை அருகே பனங்காடியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், வீடு வீடாக சென்று தமிழர்களை ஒன்றுபடுத்தி அடுத்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்த பாடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் பீட்டா அமைப்பிற்கு ஆதரவாக செயல்படும் நடிகை த்ரிஷாவின் செயலை நடிகர் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் கண்டிப்பதாக அவர் தெரிவித்தார். த்ரிஷாங்கிற நடிகை பீட்டாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க, அந்த அமைப்பு செய்கிறது சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னால் அதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். தமிழர்களால் பிரபலமடைந்த ஒரு நடிகை, தமிழ் தயாரிப்பாளர்களுடைய பணத்திலே சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகை, தமிழர்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால், நடிகனாகவும் நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராகவும் அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னன் விடுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு விளையாட்டில் திரளான இளைஞர்கள் பங்கேற்றனர். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தியே தீர வேண்டும் என பல்வேறு அமைப்பினர், கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் என அனைத்து தரப்பினரும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் நிலையில் அவசர சட்டத்தை கொண்டுவர முடியாது என மத்திய அரசு அறிவித்த நிலையில் பல்வேறு இடங்களில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் ராப்பூசல், பூங்கொடி, பொன்னன் விடுதி உள்ளிட்ட இடங்களில் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை ஏராளமான மக்கள் கண்டு ரசித்தனர்.
திருநெல்வேலி மாவட்டத்தில் அறிவியல் மையத்தில் நடைபெற்ற பொங்கல் திருநாளில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டத்தின் அறிவியல் மையத்தின் சார்பில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பலர் கலந்து கொண்டு தமிழர்களின் பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு உள்ளிட்டவற்றை அறிந்து கொண்டனர். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தனர். Pongal Festival, we are very happy to be here. Thank you so much. We enjoyed. It's beautiful. Thank you for welcoming us so beautifully. We really like this. We are happy to be here at the Pongal Festival. Thank you so much. We're overwhelmed by the friendliness and the warmth of the people, and the festival is a very honorable thing for us to experience the food, the culture, the music, and all the warm feelings. பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் ஏர் உழும் காளைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப்பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களில் மாடுகளை குளிப்பாட்டி, கொம்புகளை சீவி, வர்ணம் பூசியும், உடல் முழுவதும் பொட்டு வைத்தும், கழுத்து மணி உள்ளிட்டவைகளை மாற்றி அலங்கரித்து சிறப்பு பூஜைகள் செய்து வருகின்றனர். இந்த ஆண்டு வறட்சியால் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் வரும் ஆண்டுகளில் பருவமழை பெய்து வளம் பெருக வேண்டி இறைவனிடம் வழிபாடு செய்தனர். பொங்கல் அன்னைக்கு காலையில் மாடு கண்ணை குளிராட்டி கட்டுத்துறையை க்ளீன் பண்ணி அன்னைக்கு வந்து பச்சை புல் வந்து போடுவோம், வயிறு ரொம்ப போடுவாங்க. அதுக்கு அடுத்தாப்புல வந்து சாமி படையல் போட்டு இது பண்ணி முடிச்ச சாமி கும்பிட்டு பிற்பாடு அது எங்களுக்கு ஒரு தெய்வம். வருஷம் 300 நாள் எங்களுக்கு பணம் தருது. அதனால் சாமி கும்பிட்டு முடிச்சோன்னா அதுக்கு ரொம்ப தொட்டி இது பண்ணுவோம். அது ஒரு தெய்வத்தை கும்பிட்டு நாங்கள் இது பண்ணுவோம். மாட்டுப்பொங்கல் வந்து வருஷம் பூரா எங்களுக்கு மாடு உழைத்து கொடுத்துருக்கிறதுனால இதை கொண்டாடுறோம். நம்ம இருந்தாலும் இந்த வருஷம் கடுமையான வறட்சி மீறி இருந்தாலும் இந்த ஒரு நாள் சந்தோஷமாக இருக்குன்னு மாட்டுக்கு காலையில் எழுந்திரிச்சு குளிப்பாட்டிட்டு வர்ணம் பூசி மூக்கணாங்கயிறு, தும்பு கயிறு எல்லா கயிறு மாற்றி சந்தோஷமாக இருக்கிறோம். அடுத்த வருஷமாவது நல்லபடியாக இருக்கணும்னு நாங்கள் ஆண்டவனை வேண்டிக்கிறோம். திருநெல்வேலியில் மாட்டுப் பொங்கலை ஒட்டி கால்நடைகளை அலங்கரித்து பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். திருநெல்வேலி மாவட்டம் முன்னீர்பள்ளம் பகுதியில் விவசாயிகள் தங்களுடைய கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் வைத்து படையல் இட்டு வழிபாடு நடத்தினர். கால்நடைகளுக்கு பிடித்த உணவான சர்க்கரை பொங்கல், கரும்பு, பழம் உள்ளிட்டவைகளை கொடுத்து மகிழ்ந்தனர். இன்னைக்கு மாட்டு பொங்கல் கோமாதா பூஜை பண்ணுறோம். காலையில் எந்திரிச்சு குளித்து மாடெல்லாம் குளிப்பாட்டி பொங்கல்லாம் விட்டு அதுக்கு கரும்பெல்லாம் வச்சு லட்சுமி பூஜை பண்ணி கோமாதா பூஜையும் பண்ணி அது நல்ல நாங்கள் தெய்வமாக வழிபடுறோம். ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. தை திருநாளோட இன்றைக்கி மாட்டு பொங்கல் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியோட மாட்டை குளிப்பாட்டி சந்தனம் போட்டு வச்சு பெயிண்ட் அடித்து கழுத்தில் கரும்பு கட்டி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுகின்றோம். இனி SRM தமிழ் பேராயம் வழங்கும் வேந்தர் டிவியின் நூலின்றி அமையாது அறிவு சென்னை புத்தக காட்சி சிறப்பு செய்தி தொகுப்பு. 40வது சென்னை புத்தக காட்சியில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று வழக்கம் போல வாசகர்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. நாளையும் விடுமுறை நாள் என்பதால் வாசகர்கள் கூட்டம் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிறமொழி இலக்கியங்களுக்கு என தமிழில் கணிசமான வாசகர்கள் இருக்கிறார்கள். ஆங்கில வழி தமிழில் பல நூல்களை பல பதிப்பகங்கள் வெளியிட்டு வருகின்றன. ஆங்கில நூல்கள் மட்டுமின்றி நாட்டின் பிற மொழிகளில் வெளியான எண்ணற்ற இலக்கிய நூல்களை சாகித்ய அகாதமி தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டு வருகிறது. சென்னை புத்தக காட்சியில் இடம்பெற்றுள்ள சாகித்ய அகாதமி அரங்கில் புதிய மொழிபெயர்ப்பு நூல்கள் மட்டுமின்றி ஏற்கனவே வெளியாகி சில ஆண்டுகளான நல்ல நூல்களும் விலை குறைத்து விற்கப்படுகின்றன. இந்த வருஷம் நிறையா புது புத்தகங்கள் வந்திருக்குது. அதில் கன்னட மொழிபெயர்ப்பு, மலையாள மொழிபெயர்ப்பு, இந்த மாதிரி நிறையா மொழிபெயர்ப்பு நிறையா நூல்கள் வந்திருக்கு. இதில் இரா சம்பத், இரா காமரசு, அப்புறம் சேதுபதி இவங்கெல்லாம் வந்து நிறையா புத்தகங்கள், புது எழுத்தாளர்களோட புத்தகங்கள் நிறையா வந்திருக்குது. இந்திய இலக்கிய சிற்பிகள்னு ஒரு 100-150 பேரோட அவங்களோட வாழ்க்கை வரலாறு வந்து ஒரு சின்ன 50 ரூபா புத்தகத்தில் போட்டிருக்கோம். அதுவும் வந்திருக்கு. வாசிப்பு பழக்கத்தின் மூலமாக மட்டுமே மனிதர்கள் அறிவை பெற முடியும் என சென்னை புத்தக கண்காட்சிக்கு வந்திருந்த மூத்த எழுத்தாளரான SA பெருமாள் குறிப்பிடுகிறார். எங்கெங்கோ இருக்கிற விஷயங்களை காலம், தொலைவு ஆகியவற்றை கடந்து புத்தகங்கள் தான் வாசகர்களிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றன என்றும் பெருமாள் தெரிவித்தார். ஒரு பெண் இறந்து போனால் அவள் கையிலே, அந்த சடலத்தின் கையிலே ராமாயணத்தை கொடுப்பார்கள். அந்த பழக்கம் இருந்தது. ஐரோப்பாவிலே இறந்து போனவனை சவப்பெட்டியில் வைத்து மூடுகிற போது அந்த மூடுகிற பகுதி ஒரு கவிழ்த்து வைக்கப்பட்ட புத்தகத்தை போல இருக்கும்.
இறந்ததற்கு பிறகும் அவன் புத்தகத்தை படிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆகவே எந்த அளவுக்கு மனிதர்கள் வாசிப்பு பழக்கத்தை மேற்கொள்கிறார்களோ, புத்தகங்களை படிக்கிறார்களோ, அதை பொறுத்து அவர்கள் முன்னேறுவது மட்டுமல்ல, இந்த நாடும் முன்னேறும். புத்தக காட்சிக்கு தொடர்ந்து வருவதாக சில வாசகர்கள் தெரிவித்தனர். சிறுவர்கள் விரும்பி படிக்கும் வகையிலான புத்தகங்களை தேர்ந்தெடுத்து வாங்குவதற்காக இங்கு வந்துள்ளதாகவும் அவர்கள் கூறினர். இந்த புத்தக கண்காட்சியை 6 மாதத்துக்கு ஒரு முறை நடத்தலாம். ஆண்டுக்கு ஒரு முறை என்பது அதிகம். ஒரு 10,000 ரூபாய் கையில் இருந்தால் கூட புத்தகம் வாங்க முடியாது. அவ்வளோ அறிவு கூர்மையான புத்தகங்கள் இந்த புத்தக கண்காட்சி சாலையில் நமக்கு பார்க்க ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. நான் மட்டுமல்லாமல் எனது பேரனையும் இந்த புத்தக கண்காட்சிக்கு அழைத்து வந்திருக்கிறேன். ஒரே இடத்துல நிறைய புக்ஸ் நம்ம பார்க்கலாம். தனித்தனியாக போய் ஒவ்வொரு இடத்துல போய் நம்ம சர்ச் பண்ணி வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இங்கே நம்ம இருக்கிறதுனால ரொம்ப இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு அஸ். கவர்மெண்ட் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சயின்டிஃபிக் ரிலேட்டடானது, அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் புக்ஸு, அப்புறம் ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் நாவல்ஸு, தமிழ் நாவல்கள் நிறைய அந்த மாதிரியும் வந்திருக்கோம். முதல் தேடல் என்னவாக இருந்ததுன்னா, சினிமா சம்மந்தமாக என்னென்ன புத்தகங்கள் இருக்கும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தபோது 2 புக்குகள் ரொம்ப எனக்கு நல்லா இருந்தது. இளையராஜா சார் பற்றி ஒரு புக்குகளும் அது எனக்கு இருந்தது. ஒரு பேத்தி பிறந்திருக்கா, ஸோ அவளுக்கு என்னென்ன புக்கு பார்க்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய மெயின் இதாக அதுக்கு வந்திருந்தேன். தேடும்போது நிறைய அதை சம்மந்தமான புக்குகள் இருக்குது. இவ்வளோ பெரிய புக்ஸுகள், இவ்வளோ புக்குகள் ஒரே இடத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. IS தீவிரவாதிகள் மீது குண்டுமழை, துருக்கி ராணுவம் வான்வழி தாக்குதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சிரியாவில் IS தீவிரவாதிகளின் நிலைகளின் மீது 12 முறை வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக துருக்கி ராணுவம் தெரிவித்துள்ளது. சிரியாவில் அதிபர் பஷர் அல் ஆசாத்தின் அரசுக்கு எதிராக சண்டையிட்டு வரும் IS தீவிரவாதிகளும் கிளர்ச்சியாளர்களும் பல்வேறு முக்கிய பகுதிகளை கைப்பற்றினர். அவற்றை மீட்க அந்நாட்டு ராணுவம் தொடர்ந்து போராடி வருகிறது. IS தீவிரவாதிகளின் முக்கிய தலைமை இடமான அலப்போ நகரை சில நாட்களுக்கு முன்பு ராணுவத்தினர் மீட்டனர். இந்த நிலையில் அல்பாப் என்ற இடத்தில் IS தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த பகுதிகளில் துருக்கி விமானங்கள் மூலம் 12 முறை வான்வழி தாக்குதல் நடத்தின. இதில் 9 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக துருக்கி ராணுவம் தெரிவித்துள்ளது. புனேவில் நடைபெற்று வரும் முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற 351 ரன்களை இலக்காக இங்கிலாந்து அணி நிர்ணயித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி கேப்டன் விராட் கோலி பந்து வீச்சை தேர்வு செய்தார். இதையடுத்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி தொடக்க முதலே அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. இதனால் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் முடிவில் இங்கிலாந்து அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 350 ரன்கள் எடுத்தது. அதிகளவாக அந்த அணியின் ஜோ ரூட் 78 ரன்களும் ஜேசன் ராய் 73 ரன்களும் எடுத்தனர். 351 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கியுள்ள இந்திய அணி 31 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன்கள் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளைஞர்கள் மத்தியில் தமிழ் ஆர்வத்தை வளர்க்க முடியும். தமிழ் விருது விழாவில் முதல்வர் பன்னீர்செல்வம் பேச்சு. தடையை மீறி நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு, களை இழந்தது மாட்டுப் பொங்கல் விழா. காங்கிரஸில் இணைந்தார் கிரிக்கெட் வீரர் சித்து. அமிர்தசரஸ் தொகுதியில் போட்டியிடுகிறார். சமூக வலைதளங்கள் மூலம் புகார் தெரிவிப்பவர்கள் மீது நடவடிக்கை, ராணுவ தளபதி பிபின் ராவத் எச்சரிக்கை. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.